ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஆஃப் பண்ணுங்கய்யா. இப்ப ஆஃப் பண்ணியாச்சுங்கய்யா. சிவாய நம. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கழகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே 4 துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. வாருங்கள் ஐயா. சிவாய நமங்கம்மா. 5 கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த திருவருட்பயன் அமர்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஈசன் குழுமத்தார்க்கும், அதனை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதனை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், இதற்கெல்லாம் அடிநாதமாக விளங்கிக் கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை மற்றும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் நிர்வாகி ஆனந்தையா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவருளினாலே நாம் திருவருட்பயன் என்கிற ஞான நூலினை 8ஆம் அதிகாரம் இன்று தொடங்க இருக்கிறோம். சென்ற அமர்விலே மிகப்பெரிய ஒரு முன்னுரை கொடுத்திருந்தோம். அது தொடர்பாக மேலும் ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு நாம் 71வது குறளுக்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். ஞானம் என்பது ஒளி என்பதோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. எவ்வாறு உவமையாக சொல்லுவதற்கு காரணம், ஒளியானது எவ்வாறு மற்றவற்றை காட்டி தருகிறதோ அதுபோல ஞானமும் நமக்கு காட்டி தருகிறது. ஒளியானது எவ்வாறு பரவிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல ஞானமும் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒளியானது தானும் விளக்கமுற்று தன்னோடு அடைந்தவரையும் விளக்கமுறை செய்கிறதோ அதுபோல ஞானமும் தானும் விளக்கமுறுகிறது, தன்னோடு அடைந்தவரையும் விளக்கம் உறச் செய்கிறது. இந்த ஞானத்தினுடைய நிலை என்று 4 பார்த்தோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். இந்த நிட்டை கூடுதல் என்கிற நிலையிலேதான் நாம் இன்புறு நிலை என்கிற அதிகாரத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அப்பொழுது மற்ற 4ம் என்ன என்று கேட்டால், கேட்டல் என்பது ஞானத்தில் சரியை, சிந்தித்தல் என்பது ஞானத்தில் கிரியை, தெளிதல் என்பது ஞானத்தில் யோகம், நெட்டை கூடுதல் என்பது ஞானத்தில் ஞானம். எனவே இந்த ஞானத்தில் ஞானம் என்பதிலேதான்
நாம் சிவனோடு இன்புற முடியும். அந்த இன்புறு நிலையைத்தான் நாம் இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம். இந்த ஞானம் என்பதை பற்றி சிந்திக்கிற பொழுது ஞானத்தினுடைய நிறைநிலைதான் நெட்டை கூடுதல். நிறைநிலைதான் முடிந்த நிலை. இந்த நிலையில நாம ஞானத்தினுடைய சிவபெருமானுடைய சிறப்பு இயல்புகளை சிந்திப்போம், அதை தெரிந்து கொள்வோம். தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உண்மை இயல்பை மட்டும், அதாவது பொது இயல்பை தான் அறிஞ்சிருப்போம். கேட்டல்லையும் சிந்திச்சல்லையும் சிவபெருமானுடைய பொது இயல்பை அறிவோம். ஆனால் தெளிதலாகட்டும் நிட்டை கூடுதல் என்பதிலேதான் சிவபெருமானினுடைய உண்மை இயல்பை அறிந்து கொள்ளுவோம். அது என்ன உண்மை இயல்பு அப்படின்னு கேட்டா, சிவம் என்பது முழுவதுமாக இன்ப வடிவனாக இருத்தல், அறிவு வடிவனாக இருத்தல். எனவே பொது இயல்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள், அறிந்து கொள்பவர்கள் நெட்டை நிலையிலே இருப்பார்கள். எனவே நெட்டை கூடிய நிலையிலே இருப்பவர்கள் மட்டும்தான் சிவபெருமானினுடைய வரம்பிலா இன்பத்தை அடைவார்கள். அதன்கள் அருந்தி நிற்பார்கள். இப்படி அழுந்து நிற்பவர்களைத்தான் நாம் ஞானியர்கள் என்கிறோம். எனவே நாம் நெட்டை கூடுதல் என்கிற நிலையிலே இருக்கிறவர்களை ஞானியர்கள் என்கிறோம். அவர்கள்தான் சிவபெருமானினுடைய உண்மை இயல்பை அறிந்திருப்பார்கள். அப்ப மற்றவங்கள்லாம் என்னன்னு கேட்டா, சிவபெருமானுடைய பொது இயல்பை அறிந்திருப்பார்கள். சிவபெருமானுடைய உண்மை இயல்பு என்பது ரெண்டு தான். ஒண்ணு ஆனந்தமயமாக, அதாவது வரம்பிலா இன்பமுடையவனாக இருப்பான், அல்லது வரம்பிலா அறிவுடையவனாக இருப்பான். எனவே முற்றும் உணர்ந்தவனாக இருக்கக்கூடிய உண்மை நிலையை நாம் அறிவு நிலையினுடைய ஞானத்தினுடைய நிறை நிலையாகிய நிட்டை கூடுதலில் தான் அறிந்து கொள்வோம். அப்படி அறிந்து கொள்பவர்களுக்கு இந்த உடம்பு மிகையாக தெரியும். அது என்ன உடம்பு மிகையாக தெரிதல் தான் என்னன்னு கேட்டா, இப்போ ஒருவருக்கு சிற்றின்பம் வேண்டும். சிற்றின்பம்னா காமத்திற்கு மட்டுமல்ல, எல்லாம். இப்போ ஒன்றை சாப்பிடுகிறோம், ஒன்றை இனிய இசையை கேட்கிறோம், அதுவும் சிற்றின்பம் தான். அந்த சிற்றின்பம் நுகர வேண்டுமானால் இந்த உடம்பு தேவை. காமத்திற்கும் இந்த உடம்பு தேவை. ஆனால் பேரின்ப நிலையை எய்துபவர்களுக்கு, இல்ல பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் இந்த உடம்பை அதிகம், இந்த உடம்பே நமக்கு தேவையில்லை என்று நினைப்பார்கள். சிவபுராணத்துல வரும், வேற்று விகார விளக்குடம்பின் உக்கிடப்ப ஆற்றேன். இந்த உடம்பு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது, விகாரம் அடைந்து கொண்டிருக்கிறது. விளக்குடம்பு அதான் விஷமா இருக்கு, துர்நாற்றம் அடைகிறது. அப்படிப்பட்ட இந்த உடம்புக்குள்ள என் உயிர் இருப்பதை என்னால் பொறுக்க முடியவில்லை என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். அப்படி ஆற்றேன் எம் ஐயா அரணேயோ அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த உடம்பை மிகை என்று ஞானியர்கள் கருதுவார்கள். இதுக்கு இந்த உரையாசிரியர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தருகிறார். என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டா, ஊருக்கு பக்கத்துல ஒரு இடுகாடு இருக்கிறது. அந்த இடுகாட்டுக்கு ஒரு இளைஞன் வருகிறார். வரும்போது அவனுடைய தோளிலே ஒரு சவம் இருக்கிறது. அந்த தோளில் சுமந்து கொண்டிருக்கிற சவத்தை அந்த இடுகாட்டிலே வைப்பதுதான் அவனுக்கு வேலை. அவனுக்கும் அந்த சவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவன் கூலிக்காக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சவத்திற்கும் அவனுக்கும் எவ்வாறு உறவு இல்லையோ அதை போலவேதான் அவனுடைய மனநிலையிலேதான் ஞானியர்கள் இருப்பார்கள். அந்த பிணத்தை சுமந்து செல்பவனுக்கும் அந்த பிணத்திற்கும் எந்த தொடர்பு இருக்கிறதோ அதை போலவேதான் அந்த ஞானியர்களுடைய உடம்பும் ஞானியர்களுடைய உயிரும் இருக்கும். அவருக்கும் இவருக்கும் எந்த ஒட்டோ உறவோ இருக்காது. எனவேதான் தாயுமானவர் சொல்லுவாரு, மாணிக்கவாசகரே சொல்றார், திணைத்துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் திண்வலையே. ஆக்கைனா உடம்பு,
துயராக்கைனா துயரம் பொருந்திய இந்த உடலை நான் சிறிது நேரம் கூட இருக்க விரும்பல என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். எனவே சிவானந்தத்தை அடைய விரும்புபவர்கள் இந்த உடலை கூட மிகையாக கருதுவார்கள். சரி, அப்ப ஞானம் என்பது பொருளினுடைய இயல்புகளை உள்ளவாறு அறிதல். அப்ப உள்ளவாறு அறிந்தோமானால் நாம் ஞானம் பெற்றவர்களாக ஆவோம். அப்ப ஞானம் என்பது பொருளை அறிந்து கொள்ளுதல், அந்த பொருள் துன்பம் தருமா இன்பம் தருமான்னு அறிந்து கொள்ளுதல், துன்பம் தரக்கூடிய பொருளை நீக்கி இன்பம் தரக்கூடிய பொருளில் அழுந்தி இருக்கும். அப்படி அழுந்தி இருந்தால் அதனால நமக்கு இன்பம் விளையுமா அப்படின்னு பார்த்தா இன்பம் விளையாது. ஞானம் பெற்றுவிட்டோம், அதுல அதை பற்றிய விருப்பம் ஏற்பட வேண்டும். ஒரு ஸ்வீட் இருக்கு, அந்த ஸ்வீட்டை சாப்பிடணுங்கிற விருப்பம் இருந்தாதான் அது சாப்பிடுவோம். எவ்வளவு விருப்பம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு அதனால் பெறக்கூடிய இன்பம் கிடைக்கும். எனவே ஞானத்திலிருந்து அன்புல இருந்து இன்பம், அந்த இன்பம் கிடைப்பதற்கு அடிப்படை அன்பு கிடைக்கிறதுக்கு அடிப்படை ஞானம். எனவேதான் ஞானியர்கள் ஞானத்தை விரும்பி பெறுகிறார்கள். அதனாலதான் இந்த நெட்டை நிலைய ஞானத்தில் ஞானம் என்று சொல்றார். அவர்கள்தான் சிவபெருமானோடு அழுந்தி ஆறாத இன்பத்தை அனுபவிப்பார்கள், துய்ப்பார்கள். இப்போ ஞானமும் அன்பும் இணை பிரியாதவர்கள். அன்பு தனி, ஞானம் தனி கிடையாது, ரெண்டும் கலந்தே இருக்கும். அதனாலதான் சேக்கிழார் சொல்லுவாரு, ஞானம் ஈசன் பால் அன்பே. ஞானம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, ஈசன் மேல எவ்வளவு அன்பு காட்டுறோமோ அதுதான் ஞானம். எனவே ஈசன் மேல் காட்டக்கூடிய அன்பை ஞானம் என்று சொல்கிறார் சேக்கிழார். எனவே இந்த பிறப்புல நாம ஞானம்ங்கிறது நம்ம சித்தாந்த நூல்கள், இந்த மாதிரி நூல்களை படிப்பது. பக்தி அல்லது அன்பு என்பது இறைவன்பால் அன்பு செலுத்துவது. சிலர் என்ன நினைக்கிறார்கள், நாம ஞானம் பெற்றால் போதும், சித்தாந்த நூல்களை படித்தால் போதும் சொல்றோம். இந்த உடம்பு அவர்களுக்கு மிகை என்று நினைக்கிறார்கள். ஏன் மிகை என்று நினைக்கிறார்கள்னு சொன்னா, சிற்றின்பத்துக்கு தான் இந்த உடம்பு தேவை. ஞானம் பெறுவதற்கு, அதாவது இந்த சிற்றின்பம் பெறுவதற்கு தான் உடம்பு தேவைன்னு சொன்னோம். எனவே இந்த உடம்பை விட பேரின்பம் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. அப்படி பேரின்பம் விருப்பமாக இருக்கிறதுனால இந்த உடம்பு அவர்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. மிகைனா அப்ப குறைவுன்னு எடுத்துக்கணுமாங்க ஐயா அர்த்தம்? இல்ல, மிகைனா அதிகம்னா அதிகம். எனக்கு இந்த உடம்பு அதிகம்னா எனக்கு தேவையில்லாதது எனக்கு மிகை. ஆமா, அப்படிதான் அதிகம் தான். ஆமா, தேவையில்லை. எனவே பேரின்பம் பெறுகிறவர்களுக்கு இந்த உடம்பு வேண்டியது இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்புன்னு சொன்னீங்களா, அந்த நினைப்புல இருக்காங்க. மிகைனா எனக்கு அதிகம், எனக்கு வேண்டாம், இதை உடம்பு விட்டு எப்ப நான் வெளியில போவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஞானத்தை பெறும்போதுதான் பொருளை அறிந்து கொள்கிறோம். எனவே துன்பம் தரும் பொருள் எதுன்னு நீக்கிட்டு இன்பம் பொருளை அறிந்து கொள்கிறோம். இன்பம் பொருள் தரக்கூடிய பொருள் மீது அன்பு செலுத்துகிறோம். இப்ப சிவபெருமான் மீது அன்பு செலுத்துகிறோம். இந்த அன்பை, அதனால்தான் ஞானம் ஈசன் பால் அன்பேன்னு சொல்றாரு. இந்த ஞானமும் அன்பும் இணை பிரியாதது. எனவே நாம் என்ன பண்றோம், ஞானம் அப்படிங்கிறதும் பக்தி வேறு என்றும் சில பேர் நினைக்கிறார்கள். இரண்டும் ஒன்றுதான். அப்ப நாம சித்தாந்தத்தை படிக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க, சித்தாந்தம் படிச்சுட்டேன், எனக்கு பக்தி வேண்டியது இல்லை, இறைவனை வழிபட வேண்டியது இல்லை, அங்கங்க தலங்களுக்கு போக வேண்டியதில்லை நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சித்தாந்தத்தினுடைய முடிவு பக்தி. அதனாலதான் நாம எந்த ஒரு தத்துவத்தை சொன்னாலும் கூட அதற்கு எடுத்துக்காட்டு தோத்திர நூல்கள்ல இருந்து சொல்றோம். சாத்திர நூல்கள்ல விளக்குவதற்கு இதற்கு எடுத்துக்காட்டு எங்க நமக்கு கிடைக்கிறது, தோத்திர நூல்கள்ல கிடைக்குது. எனவே பக்தியும் தேவை. சில பேர் என்னங்கிறாங்க, ஞானத்தினாலே நாம் முக்தி அடைந்து விட முடியும் என்று கருதுகிறார்கள். அப்படி இல்லை. நாம ஞானத்தால் முக்தின்னு சொல்றோம்,
ஆனால் நாம் சொல்லுகிற வழி என்ன என்று கேட்டால், ஞானத்தின் மூலமாக அன்பாக மாற்றி அந்த அன்பை சிவபெருமானுடைய திருவடிகளிலே செலுத்தி அந்த திருவடிக்கு செலுத்துதல் தான் வீடு என்பதுதான் சித்தாந்த கொள்கை. எனவே நாம் பக்தியோடு ஞானமும் பெற வேண்டும், ஞானத்தினால் அன்பு பெருக வேண்டும், அன்பு சிவபெருமான் திருவடிகளிலே இருக்க வேண்டும். அப்படி கிடைப்பதைத்தான் நாம் வீடு என்று சொல்கிறோம். இதுவே நமது கொள்கையாகும். எனவே சைவ சித்தாந்த கொள்கை ஞானமும் தேவை, பக்தியும் தேவை. எனவே ஞானம் எனக்கு இருக்கிறது, எனவே பக்தி வேண்டியதில்லை, என்னால் முக்தி அடைய வேண்டும் என்று கருதினால் அது தவறு. இதைத்தான் இந்த முன்னுரையில சொல்றோம். இப்ப நாம இன்புறு நிலை அப்படிங்கிறதுல முதல் குறள் 71வது குறள். இதுல எனக்கு தலைப்பு பின் புகுவார் இன்புறுவார். தலைப்பிலே தெரியுது, பின்னாடி உள்ள போறவங்க இன்புறுவார், இன்பத்தை அடைவார்கள். அந்த குறளை பார்ப்போம். இன்புறுவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின் புகுவார் முன் புகுவார் பின். இன்புறுவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின் புகுவார் மின் புகுவார் பின். இது யார் ஒருவர் பேரின்பத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத இதுல சிறப்பாக சொல்கிறது. இப்ப பொருளை பார்ப்போம். துன்பு ஆர் இருளின், அதை முதல்ல எடுத்துக்கணும். துன்பார் இருளின்னா துன்பம் நிறைந்த இருள்ல. எப்ப நமக்கு துன்பம் நிறைந்த இருளாக இருக்கும்? பக்குவம் வாராத காலத்துல இருக்கும். அப்ப ஒரு உயிருக்கு பக்குவம் வரலன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப அவர்கள் ஆணவ மதத்துல இருப்பாங்க. எனவே துன்பம் நிறைந்த இருள்ல இருக்காங்க. எழும் சுடரின், அங்க என்ன ஆகுது? சுடரானது தோன்றி வழிகாட்டுகிறது, திருவருள் ஒளியை காட்டுகிறது. அப்ப பக்குவம் வாராத காலத்து துன்பம் நிறைந்த இருளில் இருக்கிற ஆன்மாவுக்கு தோன்றி வழிகாட்டி ஒரு திருவருள் ஒளி வருகிறது. முன் புகுவார், அந்த திருவருளுக்கு முன்னாடி போறாங்க இல்லையா, அவங்க முன்னால் சென்றவர்கள். பின் பக்குவம் வந்த காலத்து பின் புகுவார், அந்த ஒளிக்கு பின்னால் செல்வார்கள். இன்புறுவார், அவ்வாறு பின் சென்று பேரின்பத்தை அடைவார். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்ப ஒரு திருவருள் இருக்கு, அது ஒளி காட்டுகிறது. நாம இருட்டுல இருந்தோம், நமக்கு வழிகாட்டுக்கூடிய அளவுக்கு திருவருள் ஒளியானது வருகிறது. திருவருள் ஒளி வந்த உடனே நாம என்ன பண்றோம்? தன்முனைப்பு காரணமா முன்னாடி போகணும்னு நினைக்கிறோம். ஆக முன்னாடி போறோம். எப்ப போறோம்? பக்குவம் இல்லாத காலத்து போறோம். இப்ப பக்குவம் வந்துருச்சு. பக்குவம் வந்த உடனே திருவருளை முன்ன போக சொல்லிட்டு நாம பின் போறோம், பின்னாடி போறோம். அப்படி பின்னாடி போகும்போது நமக்கு இன்புறுவார், இன்பம் கிடைக்கும். அப்போதான் நமக்கு பேரின்பம் கிடைக்கும். ஆக மொத்தத்துல இந்த குறள் என்ன சொல்கிறது என்று கேட்டால், பக்குவம் வாராத நிலையில இருளில் இருக்கும் பொழுது உயிருக்கு வெளிச்சம் தரக்கூடிய திருவருளானது, திருவருளுக்கு பின்னால் நாம் சென்றோம். பக்குவம் வந்த பிறகு அதற்கு முன்னால் சென்றோம், இப்பொழுது பின்னால் செல்கிறோம். அப்படி பின்னால் செல்பவர்கள் தான் இன்புறுவார்கள். முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு குறள் சொன்னோம், உற்கை அப்படின்னு சொல்லி ஒரு குறள். அந்த குறள்லையும் நம்ம டார்ச் லைட்டை முன்னாடி எடுத்துட்டு போற மாதிரி பின்னாடி யார் போறாங்களோ அப்படின்னு சொல்லி திருவருள் நிலைய தன்மையை சொன்னோம். இங்க திருவருளின் பெண் செல்பவர்கள் தான் இன்புறு நிலையை எய்துவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இதை நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அப்ப முன்புகுவார்னா என்ன? ஒளி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? எல்லாருடைய இயல்பும் நான் முன்னாடி போகணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப நமக்கு பக்குவம் வரவில்லை என்று பொருள். பின்ன எப்படி போகணும்? பின்னாடி போகணும். எதுக்கு பின்னாடி? திருவருளுக்கு பின்னர் போகணும். ஏன் நம்ம முன்னாடி போறோம்னு கேட்டா, நமக்கு தன்முனைப்பு இருக்கிறது, தற்போதம் இருக்கிறது, தான்ங்கிறது இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான்
நாம முன்னாடி போறோம். இப்போ அந்த முன்புகாருக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு பிறக்கும் பொழுது துன்பத்தை தருது. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றும்பாரு பட்டினத்தார். எனவே பிறக்கும் போது தாய்க்கு துன்பம், இறக்கும் போது சுற்றத்தார்கள் எல்லாத்துக்கும் துன்பம் தரும். சரி, அடுத்து இந்த உடம்பு இவ்வளவு துன்பத்தை தந்து பிறந்திருக்கே, நல்லா இருக்கான்னு கேட்டா இதுக்கு மூப்பு வந்துடுது. மூப்பு வருதுன்னு சொன்னா முகத்துல உடம்புல சுருக்கம் விழுது, நடக்க முடியாம நடை தள்ளாடுகிறது, கண்ணுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, காது சரியா கேட்க மாட்டேங்குது. இப்படி 5 புலன்களும் ஒண்ணா குறைஞ்சிட்டு வருது. ஞானசம்பந்தர் சொல்லுவார், புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தின்பார். ஐனா சளி. சளி வந்து என்னாகுமா, மேலையும் கீழையும் இழுக்கும். அப்போ வந்து திருவையாற்று ஐயாரப்பர் வந்து நம்ம கவலைப்படாத அஞ்சேல் அப்படின்னு சொல்லுவார் அதுல. அப்ப இந்த உடம்பு இந்த அளவுக்கு விகாரத்திற்கு உட்படுகிறது. அடுத்தது சரி, அப்படியாவது இவ்வளவு தூரம் மாற்றம் அடைகிறது, வேற எந்த விதமான வலியும் இல்லாம இருக்குன்னு கேட்டா அப்படி இல்லை. பல்லு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கால் கை உடம்பு எவ்வளவு வலி உண்டோ அவ்வளவு. நீரிழிவு நோய் வருது, ரத்த கொதிப்பு வருது. ஆக இந்த உடம்புல ஏகப்பட்ட நோய் வருது. தொடக்க காலத்துல இளமையில வந்து அது விருந்தினர் போல வந்தது. இப்ப நம்மோட உடனுறைவார் போல, நம்ம சொந்தக்காரங்க போல கூடவே வந்து தங்கிருச்சு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க அதை பத்தி சிந்திப்பதே இல்லை. சிந்திச்சோம்னா நாம உடலின் மீது இவ்வளவு பற்று ஏற்படாது. சரி, அப்ப உடம்பை பேண வேண்டாமா அப்படின்னு கேட்டா உடம்பை பேண வேண்டும். ஏன் பேண வேண்டும்? ஞானம் பெறுவதற்கு உடம்புதான் முக்கியம், உடம்புதான் சாதனம். உடம்பு இல்லை என்றால் சிற்றின்பத்தையும் அனுபவிக்க முடியாது, இந்த ஞானத்தையும் பெற முடியாது. ஞானத்தை பெறலைன்னா எப்பயும் போல அன்பு, அப்புறம் ஈசன் பால் அன்பு இருக்கு இல்லைன்னு சொன்னா பேரின்பத்தையும் பெற முடியாது. ஆக உடம்பை ஒரு கருவியாக பயன்படுத்துமே தவிர உடம்பு ஒன்றே முடிந்த பயன் என்று கருதக்கூடாது. உடல் மீது அவ்வளவு பற்று வைக்க கூடாது. அதனாலதான் ஆக்கைக்கே இறை தேடி அலையலாகாது அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுவார். இந்த ஆக்கைக்கு இறையை தேடி நம்ம அலைந்து கொண்டே இருக்கிறோம், அப்படி அலையக்கூடாது. அப்ப ஞான நெறியில் நிற்கவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இந்த தேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அப்படி கொடுக்காம ஞானாசிரியரிடத்துல உடல் பொருள் அத்தனையும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்த உடனே நாம் சிவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்து தன்னலம் அற்று உடல் பற்றும் பொருட்பற்றும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்கதான் முன் புகுவார். இப்ப இருக்கிறவங்க இந்த பொருட்பற்றோட இருப்பாங்க, இவங்களுக்கு முன் புகுவார்னு பேரு. அப்படி முன் புகுவாருக்கு நிச்சயமா இன்பம் கிடைக்காது. இப்ப ஒரு நோய் வந்துருச்சு, மருத்துவர்கிட்ட போறோம், அவர் மருந்து எழுதி தருகிறார். மருந்து எழுதி தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த பத்தியம் இருங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பார். இதை எதை செய்யுங்க, இதை எதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவார். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பத்தியத்தை பின்பற்றாமல் மருந்தை மட்டும் சாப்பிட்டால் அந்த நோய் தீராது. நாம மருந்தையும் சாப்பிடணும், பத்தியத்தையும் பின்பற்றணும். அதே போலத்தான் உலகிலே வாழ்பவர்களுக்கு பற்று இல்லாம இருக்கணும், விருப்பு வெறுப்பற்று இருக்க வேண்டும். அந்த நிலையில நாம சிவபூசை செய்கிறோம். அப்படி செய்தால்தான் அவர்கள் இன்புறுவார்கள். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, சிவபூஜை செய்வாங்க, நடுவுல என்ன பண்ணுவாங்க, தான் குழந்தைய கூப்பிட்டு அதை செய்வியா இது செய்வியான்னு அந்த குழந்தைய விரட்டுவாங்க. அப்ப அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இல்லை, பற்றோடு இருக்கிறார்கள் என்று.
எனவே பூஜையில் மனம் ஒன்றி யார் ஒருவர் சிவபூஜை செய்கிறார்களோ அவர்கள் அந்த பற்று நீங்கி இருக்க வேண்டும், விருப்பற்று இருக்க வேண்டும். நடுநிலையாக இருவினை வெப்போடு இருந்தால் நாம் திருவருளிலே அடங்கி நிற்கிறோம் என்று பொருள். அப்படி இருந்தால்தான் அவர்கள் முன் புகுவார் என்று பொருள். அந்த சிலர் பாத்தீங்கன்னா சிவபூஜை செய்யறதுக்குள்ளால அவரு எவ்வளவு சத்தம் போடுவார்னு தெரியாது. அந்த அளவிற்கு சுற்றிலே உள்ள அத்தனை பேரையும் சத்தம் போட்டு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவார். அப்படி இருக்கிறவங்களுக்கு அவர்களாலே இன்பத்தை பெற முடியாது. இப்படித்தான் முன் புகுவார்னு சொன்னேன். அடுத்தது பின் புகுவார். பின் புகுவார் யாருன்னு கேட்டா, இந்த உடைமைகள், உறவுகள் இதெல்லாம் கடல்ல மிதக்கும் கட்டைகள் போல. இதெல்லாம் தண்ணீர் அலை வரும்போது ஒன்னா சேர்ந்துடும். திரும்ப வேகமா அலை வரும்போது அது தனியா தனித்தனி கட்டையா போயிடும். அதே போலதான் வெவ்வேறு காலம் வரும் பொழுது அவர்கள் பிரிந்து செல்வார்கள். செல்வம், மனைவி, மக்கள், உறவினர் ஆக அத்தனை பேரும் கடல்ல மிதக்கும் கட்டைகளை போன்றவர்கள். அந்த அலை வரும் பொழுது தனித்தனியா பிரிஞ்சு கொள்ளும். இந்த உண்மையை தெளிந்தால் பற்றை ஈஸியா விட்டுறலாம். இதுக்கு உரையாசிரியர்கள் சொல்லுகிற உவமை என்னன்னு கேட்டா, தாமரை இலை இருக்கு, அது தண்ணீரிலே வளரும், தண்ணீரிலே மலரும். ஆனால் அந்த தாமரை இலையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஒட்டாது. அதை போல நாம் பற்று இல்லாமல் வாழ வேண்டும். நான் செய்கிறேன் என்று நினைக்காமல் எல்லாவற்றையும் இறைவன் செயலாக உணர்ந்து அவன் வழியிலே நாம் நிற்க வேண்டும். பக்குவம் வராத போது திருவருளுக்கு பின்னாடி போனோம். பக்குவம் வந்த உடனே அந்த உண்மையை தெளிந்த பிறகு எல்லா பற்றினையும் விடுத்து திருவருளுக்கு பின்னே சென்றால் நாம் இறைவன் திருவருளை அடைந்து இன்புறு நிலையை அடையலாம். ஆக முன்னாடி சொன்ன உற்கை தரும் பொற்கை என்ற திருக்குறளினுடைய தொடர்ச்சியாக இது சொல்கிறோம். அதுல திருவருளினுடைய நிலையை அறிந்து கொண்டோம். இது திருவருள் நமக்கு பேரின்ப நிலைக்கு வழிகாட்டுகிறது, அதைக்கு நம்மை கொண்டு செலுத்துகிறது என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. இது 71வது குறள். அடுத்த 72வது குறள் சொல்கிறோம். அருள் நிலைக்கு அப்பால் உள்ளது. 72வது குறள்மா, அருள் நிலைக்கு அப்பால் உள்ளது. இந்த குறள் இருவர் மடந்தையருக்கு என் பயன், இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின். இது பேரின்ப நிலை இருக்கு பாருங்க, அதனுடைய சிறப்பை சொல்கிறது. என்ன பேரின்ப நிலை? இந்த குறளுக்கு பொருளை பார்த்துட்டு மேல பேர். இருவர் மடந்தையருக்கு என் பயன். பெண்பாலார் இருவர் சேர்வதனாலேயே என்ன பயன்? இன்பம் இல்லை. ஒருவனும் ஒருத்தியும் ஒன்று சேர்ந்தால்தான் இன்பம் உண்டாகும். இவ்வளவுதான் அந்த குறள். இப்ப நாகரிக உலகத்துல 2 பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், 2 ஆண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதை பற்றி நாம் இங்கே சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 பெண்கள் சேர்ந்து கொள்கிறார்கள், அப்படி சேர்ந்தா அவங்களுக்கு பயன் உண்டா? இன்பம் ஏற்படுமா? ஆடவன் ஒருவனும் பெண்மகள் ஒருத்தியும் தம்மில் கூடினால்தான் இன்பம் கிடைக்கும். அப்ப என்ன இது சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு ஆண் என்பவர் முன்னாடியே சொன்னோம், ஆள்பவன் ஆண், அதனாலதான் ஆடவர் அப்படின்னு சொல்றோம். பெண் என்பது ஆளப்படுபவள். இந்த ஆண் என்பவன் அப்பெல்லாம் பழைய காலத்துல வெளியில சென்று பொருள் ஈட்டுவதற்காகவும் வெளியில செல்வான். பெண் அகத்திலே இருந்து இல்லற கடமைகளை செய்வாள். அதனாலதான் அவங்களுக்கு இல்லாள்னு பேர்.
ஆணுக்கு இல்லான்னு பேர் கிடையாது. இல்லான்னா இல்லாதவன் ஆயிரும். எனவே இல்லான் என்று பெயர் இல்லை. அது அப்படி சொல்லணும்னா இல்லாளன்னு சொல்லணும். ஆக இவள் இல்லத்தை ஆள்பவள், அவர் வெளியில இருந்தார். பொதுவாகவே இயற்கையே ஆண் இன்பத்தை தருபவனாகவும் பெண் இன்பத்தை பெறுபவளாகவும் இருக்கிறாள். இது சிற்றின்பத்துல. பேரின்பத்தை சொல்லணுங்கிறதுக்கு தான் இவர் என்ன பண்றாரு, ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் 2 பெண்கள் சேர்ந்தால் இன்பம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காதுன்னு சொல்ற. அப்ப யார் 2 பெண்? இந்த உயிர் இருக்கு. உயிர் தான் செய்த வினைக்கு ஏற்ப ஆண் உடம்பாகவும் பெண் உடம்பாகவும் பெற்றிருக்கிறது. இந்த உடம்பு நீங்கினால் உயிர்கள் பெண் தன்மை உடையது. உயிர் பெண் போல இருக்கும். இப்ப ஒரு பெண் இருக்கிறாள்னு வச்சுங்க, அவங்க பிறக்கும் பொழுது ஒரு தாய் தந்தையை சார்ந்து இருக்கிறார். திருமணம் ஆன பிறகு கணவனை சார்ந்து குடும்பத்தை சார்ந்து இருக்கிறார். எனவே இது ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் இயல்பு உடையது என்பதனாலே இது பெண். அதை போலவேதான் உயிரானது முதல்ல ஆணவத்தை சார்ந்து இருக்கிறது, பிறகு திருவருளை சார்ந்து இருக்கிறது. எனவே இது எவ்வாறு கொழுகொம்பு தேடி அலையக்கூடிய ஒரு கொடியை போல இருப்பதனாலே இந்த உயிர் உடம்பு நீங்கினால் பெண் தன்மையாக இருக்கிறது. இத திருமுறைகள்ல பலரும் பலவிதமாக சொல்லி இருக்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து சிறையாரும் மடக்கிளியே அப்படின்னு ஒரு தேவாரம். இந்த தேவாரத்துல ஒரு தலைவி கிளிய பார்த்து சொல்ற மாதிரி சொல்லுகிறார். ஆனா சொல்லுகிறவர் திருஞான சம்பந்தர். போன அமர்வுல நான் இத அப்பர் பெருமானுடைய தேவாரம்னு சொல்லிட்டேன் தவிர அதை கொஞ்சம் திருத்திக்கோங்க. இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து ஒரு கிளிய பார்த்து சொல்றார், சிறையாரும் மடக்கிளியே, இந்த கூண்டுக்குள்ளால இருக்கக்கூடிய கிளியே, இங்கே வா, தேனோடு பால் முறையாலே உனத்தருவேன், உனக்கு பாலும் தேனும் தர்றேன். முறையாலேனா ஒரு வேளை இப்ப பால், கொஞ்ச நேரம் கழிச்சு தேன், இப்படி மாறி மாறி தருகிறேன். மைம்பவள தொடுதரளம் துறையாரும் கடல் தோணிபுரத்து ஈசன், இந்த மாதிரி கடல் பொங்கிய காலத்து தோணியில வந்தார் இல்லையா, அந்த தோணிபுரத்து ஈசனுடைய பெயரை பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயோ, என்னுடைய பேசாயை, என்னுடைய சீர்காழியிலே இருக்கக்கூடிய தோணிபுரத்து ஈசனுடைய பெயரை ஒரு வாட்டி எனக்காக சொல்ல அப்படின்னு இறங்கி ஒரு பெண் கேட்பதாக திருஞான சம்பந்த பெருமான் சொன்னார். அவர் 14 வயசு பையன், குழந்தை. அந்த குழந்தை ஒரு பெண்ணாக கருதி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உயிர் பெண் தன்மை உடையது அப்படின்னு சொல்லி. அதே போல போன அமர்வுல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்படின்னு ஒரு திருத்தாண்டகம் பார்த்தோம். அதிலும் அப்படித்தான் ஒரு தலைவியாக இருந்து அப்பர் பெருமானார் 81 வயது உடையவர் தன்னுடைய உயிரை பெண் தன்மையாக வைத்து அற்புதமாக இந்த அகத்துறை பாடலாக சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் திருவாசகத்துல குயில் பத்துங்கிற இடத்துல உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் பாடுறவர் மாணிக்க வாசகர். இந்த 2க்கும் இடைப்பட்ட வயது உடையவர். இவர் என்ன பண்றாரு, நான் தோழனும் ஆவேன்னு சொல்ல வேண்டியது, ஆனா உனக்கு தோழியும் ஆவன் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா இந்த உயிர் பெண் தன்மை வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் சொல்லி இருக்கிறார். அது மாதிரி இன்னொரு இடத்துல செவ்வாய்க்கு உருகுவேன்பார். செவ்வாய்க்கு உருகுவேன்னா எனக்கு ஒரு முத்தம் தர மாட்டாயா,
உன்னுடைய செவ்வாய் புத்தம் எனக்கு வேண்டும் என்று சொல்வது போல செவ்வாய்க்கு உருகுவேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். இத திருப்பாவையில ஆண்டாள் சொல்லுவாங்க. சங்க பார்த்து, சங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க, உன்னை அவர் தன்னுடைய வாயிலே வைத்து ஊதுகிறார் அல்லவா, அவ்வாறு ஊதும் பொழுது அவர் வாயில கற்பூரம் நாருமோ, கற்பூர வாசனை அடிக்குமா, கமலப்பூ நாருமோ, பூவினுடைய வாசனை இருக்குமா. கற்பூரம்னா இந்த கற்பூரம் நினைச்ச கூடாது, பச்சை கற்பூரம் இருக்கு பாருங்க, அது தீர்த்தத்துல போட்டு கொடுக்குறாங்களே அந்த பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை அந்த திருவாயில வருமா. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, அது ரொம்ப இனிப்பா இருக்குமா அந்த திருவாய். மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்பற்று கேட்கின்றேன். அவனுடைய வாயினுடைய சுவையையும் அதுல இருக்கக்கூடிய நறுமண வாசனையையும் நான் விருப்பமா கேட்கிறேன். சொல் ஆழி வெண்கண் வெண்சங்கே, வெண்சங்கே எனக்கு இனி அதை சொல்வாயாக என்று ஒரு அகத்துரை பாடலாக இதை சொல்லி இருக்கிறார். எனவே இந்த உயிர் என்பது பெண். இப்ப திருவருளுக்கு வரோம். நாம திருவருளோடு சேர்ந்து இருக்கிறோம். இந்த திருவருள் என்பது சிவனினுடைய ஒரு குணம். எப்படி ஒரு உருவத்தையும் குணத்தையும் பிரிக்க முடியாதோ அதுபோல சிவனையும் திருவருளையும் பிரிக்க முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம், அந்த திருவருளை அவரது சக்தியாக வைத்து தனியாக அம்மனாக பெண் தெய்வமாக வைத்திருக்கிறோம். எனவே திருவருளும் பெண், உயிரும் பெண், திருவருளும் பெண். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இன்பம் எப்படி ஏற்படும்? அதுதான் கேட்கிறார், இருவர் மடந்தையருக்கு என் பயன். எனவே இந்த உயிரும் திருவருளும் சேர்ந்தால் எந்த விதமான இன்பமும் கிடைக்காது. அப்ப எப்ப கிடைக்கும்? அந்த திருவருள் நம்மை சிவனிடத்திலே அழைத்து செல்லும். சிவனிடத்தை சேர்ந்த உடனே இந்த உயிராகிய பெண்ணும் சிவனாகிய ஆணும் ஒன்றாக சேர்கிறார்கள். அவ்வாறு சேரும் பொழுதுதான் இன்பம் உண்டாகும். அதனாலதான் இதுல சொன்னாரு, உயிராகிய பெண்ணும் திருவருளாகிய பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் இன்பம் கிடைக்காது. ஒருவன் ஒருத்தி உரின், சிவபெருமானும் இந்த உயிரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் நமக்கு இன்பம் உண்டாகும் என்பதை அகத்துறையோடு சொல்லியிருக்கிறார். ஆக உயிரானது பெண் தன்மை உடையதாக இருந்து சிவபெருமான் என்கிற ஆணோடு சேருகிற பொழுதுதான் இன்பம் உண்டாகும் என்பதை இந்த குறளிலே மிக அற்புதமாக நமது உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி இருக்கிறார். பொதுவாகவே அக இலக்கியத்துல நம்ம திருக்கோவையார் பார்த்துட்டு வரோம். அந்த திருக்கோவையார்ல தலைவன், தலைவி, தோழன், தோழி, நற்றாய், இப்படி நிறைய வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அகப்பொருள் பற்றியது. இந்த ஆன்மாவை தலைவியாக கொண்டு, அது பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்பட்ட ஆன்மாவினுடைய தலைவி தான் அப்படி. அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கலாம், சரி இந்த உயிர் இறைவன் முதல் அவன் தான் இளங்கொழி சக்தியாமே, அந்த சக்திங்கிறது இறைவனோடு ஒன்றாக இருக்கிறது. எனவே நிட்டை கூடிய ஆனந்த நிலையை அடைய வேண்டுமானால் நாம் அருள்நிலையை எய்தினால் மட்டும் பத்தாது, அதற்கு மேலே இருக்கிற சிவபெருமானோடு சேர வேண்டும் என்பதை இந்த குறள் நமக்கு மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறது. அடுத்தது 73வது குறள். முதல்வனுக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை. மூன்றாவது குறள் போடுங்கம்மா. இன்பதனை எய்துவார்க்கு ஈயும், இன்பதனை எய்துவார்க்கு ஈயும், அவர்க்கு உருவம் இன்ப கணம் ஆதலினால் இல். இன்பதனைனா இன்பத்தைன்னு அர்த்தம்.
எய்துவார்க்குன்னா தன்னை அடைந்தவர்க்கு ஈயும் தரக்கூடிய அவர்க்கு. யார் இது தர்றா? இன்பத்தை தர்றவர் யாரு? பெருமான். அந்த இறைவனுக்கு உருவம். உருவம் எதுன்னு கேட்டா இன்பமயமானது உருவம், இன்ப கணம் ஆதலினால். அதனால என்ன இல்லை? அவனுக்கு நுகர்தல் இல்லை. அப்ப இன்பத்தை தர்றான், அந்த உருவமே இன்ப உருவம். எனவே அவருக்கு நுகர்தல், அந்த இன்பத்தை நுகர்தல் அவருக்கு இல்லை. இப்ப போன குறள்ல என்ன சொன்னாரு? சிவன் உயிரை அணைந்தோம் அல்லது உயிர் சிவனை அடைந்தாலும் இன்பம் உண்டாகிறது. அப்ப இன்பத்தை பெறுகிறார்கள். சிற்றின்பத்துல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இருவருமே இன்பம் துய்க்கிறார்கள். ஆனால் அருளுலகத்துல உயிரும் சிவனும் ஒன்றாக சேருகிற போது உயிர் இன்பத்தை அனுபவிக்கிறது, சிவம் அனுபவிக்கிறதா என்று கேட்டால் சிவம் இன்பத்தை துய்க்கவில்லை. ஏன்னா நமக்கு சந்தேகம் வரும். நாம சிவனோடு இணைந்திருக்கிறோம், அப்ப நாம் நுகர்தல் போலவே சிவபெருமானும் நுகர்வாரா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். அப்படி சந்தேகம் ஏற்படுகிற பொழுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த குறளை சொல்றார். என்ன சொல்றார்? உயிருக்கு இன்பமே அன்றி இறைவனுக்கு இன்பம் இல்லை. இதான் அருள் உலகத்துல. இன்னும் சொல்ல போனா இவரே இன்பம், அந்த ஆன்மாவே இன்பம் ஆயிடுமே தவிர அந்த சிவபெருமானுக்கு இன்பம் துய்த்தல் என்பது இல்லை. இதான் அருள் உலகம். ஏன் சிவபெருமானுக்கு இன்பம் முகர்ச்சி இல்லை அப்படின்னு கேட்டா, உயிருக்கு முன்னாடி இன்பம் இல்லை, துன்ப உலகத்துல இருந்து தான் போயிருக்கு. எனவே முன்னாடி இல்லாம அப்புறம் இன்பம் கிடைச்சதுனால இந்த உயிருக்கு இன்ப நுகர்ச்சி ஏற்படுகிறது. ஆனா பெருமான் இன்பமே வடிவானவன். அதனால்தான் உருவம் இன்ப கணம்னு சொன்னார். அப்ப இன்பமே வடிவானவனுக்கு இன்பம் வந்தாலும் ஒண்ணுதான், இன்பம் வரலனாலும் ஒண்ணுதான். எனவே அவருக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை. இது முதலாவது செய்தி. அப்ப இறைவனுக்கு ஏன் இன்ப நுகர்ச்சி இல்லைன்னு கேட்டா, உயிருக்கு தொடக்கத்துல இன்பம் இல்லை, இப்ப வந்தது. எனவே உயிர் இன்ப நுகர்ச்சியை அடையும். பெருமான் இன்பமே வடிவானவன், எனவே அவருக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை. தொடக்கத்திலிருந்தே அவருக்கு இன்பம் இருக்கு, எனவே இன்ப நுகர்ச்சி இல்லை. அடுத்து இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, அனுபவித்தல்னு சொன்னா அதில் அழுந்தி இருத்தல் என்று பொருள். இந்த உயிரானது முதல்ல ஆணவத்துல அழுந்தி இருந்தது, ஆணவத்தினுடைய தன்மையை பெற்றது. அப்புறம் உயிர் சிவபெருமானோடு இப்பொழுது அழுந்தி இருக்கிறது. எனவே இதற்கு இன்ப நுகர்ச்சி உண்டு. ஆனால் பெருமான் எந்த ஒன்றோடும் அழுந்தி இருக்கக்கூடிய இயல்பு இல்லாதவர். அந்த மாதிரி எதிலையும் அழுந்தி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எனவேதான் பெருமானுக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை. அதனால இன்ப நுகர்ச்சி இல்லைன்னு சொன்னா, இப்ப நம்ம இறைவனை கொண்டு போயிட்டு மலர் மாலை சாத்துறோம், நமக்கு இன்பம். பெருமானுக்கு இந்த நாம் போட்டிருக்கிற இந்த மல்லிகை பூ அல்லது ரோஜா மாலை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நமக்கு இன்ப நுகர்ச்சி உண்டு. ஆனா பெருமான் இவர் நமக்கு போட்டிருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அந்த இன்பத்தை அவர் அடைய மாட்டார். ஏன்னு கேட்டா எல்லா அவரிடம் இருக்கிறது. அவர் இன்பமே வடிவானவர், அவர் எதிலும் அழுந்தி இருக்காதவர். அப்ப அழுந்தி இல்லை என்பதனால அவருக்கு இன்ப நுகர்ச்சி என்பது இல்லை. ரெண்டு காரணம் சொன்னோம். மூணாவதா ஆகமத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். என்ன ஆகமம்னா நாம திருமுறைகள்ல இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். திருமுறைகள்ல மாணிக்க வாசகர், ஏன்னா திருவாசகம் சொல்லாம சித்தாந்தம் யாருமே நடத்த முடியாது. முன்னாடியே சொன்னேன், சாத்திர நூல்களை விளக்குவதற்கு தோத்திர நூலிலிருந்து தான் எடுத்துக்காட்டு தேவைப்படுகிறது. அவர் சொல்றார் இறைவனை பார்த்து, இப்ப நான் சாதாரண பிஸ்கட் வச்சிருக்கிறேன், இன்னொருத்தர்
தங்க பிஸ்கட் வச்சிருக்கிறார். அவரு அந்த தங்க பிஸ்கட்டை என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற சாதாரண பிஸ்கட்டை வாங்கிக்கிறார். இவருக்கு அப்ப என்ன, இவரு இதுல நான் பெரிய ஆளா இல்ல எனக்கு தங்க பிஸ்கட் கொடுத்தாரு அவர் பெரிய ஆளா? யார் சாமர்த்தியசாலி? எனக்கு தங்க பிஸ்கட் கிடைச்சிருக்கு, ஆனா அவருக்கு கிடைச்சது சாதாரண பிஸ்கட். அதைத்தான் மாணிக்கவாசகர் சொன்னார், தந்தது உன் தன்னை, உன்னை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்ட, கொண்டது என் தன்னை, என்னை நீ பெற்றுக்கொண்டாய். ரெண்டுமே பெருமான் தான் செஞ்சிருக்கார். கொடுத்ததும் அவர் தான், பெற்றுக்கொண்டதும் அவர் தான். சரி, இதனால இதுல சங்கரா ஆர்வலோ சதுரர். சதுரர்னா திறமசாலி, சாமர்த்தியசாலி. இதுல யார் சாமர்த்தியசாலி? நீங்களா நானா? அழிவுள்ள பொருளை எடுத்துக்கிட்டு அழிவில்லாத பொருளை என்கிட்ட கொடுத்திருக்கிற. அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், எனக்கு ஆனந்தம் கிடைச்சிருக்கு. அந்த ஆனந்தத்துக்கு முடிவே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தம். அந்த அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது என்பார். நீ என்னை எடுத்துக்கிட்டியே, உன்னை நான் பெற்றதுனால எனக்கு அந்தமில்லாத ஆனந்தம் கிடைச்சது. உனக்கு என்னால என்ன கிடைச்சது? சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் ஒரு கைமாறி. அப்ப நீ என் குணம் உடையவன், எல்லா இன்பம் உடையவன். இவர் முக்குணம் உடையவர், 3 குணம் உடையவர். ஆணவம், கர்மம், மாயை, முன்மலங்களும் உடையவன். நீ நின்மலன், மதமே இல்லாதவன். உன்னாலதான் நான் பேரின்பம் எனக்கு கிடைச்சது. ஆனா என்னால உனக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த திருவாசக பாடலில் பெருமான் தன்னலம் அற்று தனக்கு என்ன ஒன்று வேண்டும் என்று இல்லாமல் கருணையே வடிவமாக இந்த ஆன்மாவுக்கு ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அவர் தன்னை கொடுத்து என்னை பெற்றுக்கொண்டார். அதனாலே நமக்கு பேரின்பம் கிடைத்தது. அவருக்கு என்ன கிடைத்தது? எனவே யார் அவர் திறமைசாலி என்ற ஒரு கேள்வியோடு எனக்கு கைமாறி இல்லை, நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிற, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு கைமாறி இல்லாத ஒன்றை சொல்லி இருக்கிறார். எனவே நம்மால் அவருக்கு இன்ப நுகர்ச்சி என்பது இல்லை என்பது இந்த திருவாசகத்திலே இருந்து நமக்கு தெரிகிறது. எனவே சிவத்திலிருந்து சீவன் பெற்றது ஆனந்தம், ஆனால் சீவனிடத்திலிருந்து சிவன் பெற்றது ஒன்றும் இல்லை. அவ்வாறு ஒன்றும் இல்லை என்பதனால இறைவனுக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை என்பதை இந்த திருவாசகம் நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த உலகில் பற்றுடன் கூடிய ஞானத்தின் முன் ஞானம் வருகிற போது அதற்கு முன்னே நாம் செல்வதை விடுத்து பின்னே செல்பவர்கள் இன்பம் பெறுவார்கள். அவ்வாறு இன்பம் பெறுகிற போது நாம் திருவருளோடு நின்றுவிடக் கூடாது. ஒரு பெண் மற்றொரு பெண்ணுடன் சேர்ந்தால் இன்பம் ஏற்படாது. எனவே சிவபெருமானாகிய ஆணோடு சேரும் பொழுதுதான் இந்த உயிராகிய பெண்ணுக்கு இன்பம் ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகிற பொழுது இருவருக்கும் இன்பம் இல்லை. இன்பம் துய்த்தல் என்பது ஆன்மாவுக்கே தவிர இறைவனுக்கு இல்லை என்று சொல்லி இந்த 3வது குறள் சொல்லுகிறது. 74வது குறள் போவோம். இதை ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்றேன். 74வது குறள். 74வது குறள் இருக்கு. எஸ், நாம் சிவனோடு கூடியிருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். நாம் சிவனோடு கூடியிருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றார். தாடலை அப்படின்னு ஒரு வார்த்தை. தாடலை போல் கூடி அவை தாம் நிகழா
வேற்றின்ப கூடலை நீ ஏகம் என கொள். இவர் என்ன பண்றாரு, ஒரு சொல்லை எடுத்துக்கிறார். தாடலைன்னு ஒரு சொல். தாடலை அப்படிங்கிறத பிரிச்சோம்னா தாழ் கூட்டல் தலை. தாழ்னா தெரியும், தாழ்னா பாதம், தலை தெரியும். தாடலை ரெண்டையும் சேரும் பொழுது தாழ் கூட்டல் தலை தாடலை. தாடலை ஒரே சொல்லான்னு கேட்டா ஒரு சொல் தான். ஆனா அதுல ரெண்டு சொல் இருக்கு. தாழ்னு ஒரு சொல் இருக்கு, தலைன்னு ஒரு சொல் இருக்கு, தனித்தனியா இருக்கு. அப்ப ஒரு சொல்லுன்னு சொல்ல முடியாது, இரண்டு சொல்லுன்னு சொல்ல முடியாது. இதத்தான் என்ன சொல்றாரு, இரண்டரை கலந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ஒன்றான்னு சொல்லிடலாமே அப்படின்னு கேட்டா அது ஒன்றுன்னு சொல்ல முடியாது, இரண்டும் தனித்தனியா பிரிக்க முடியாது. எனவே இரண்டு என்று பிரித்து அறியாத வகையில் ஒன்றாக போதல், ஒன்றாதல். அததான் தாடலை போல் கூடி. இது பொருள் பார்ப்போம். தாழ் தலை என்னும் இரண்டு சொற்கள் தம்முள் கூடி தாடலை என்ற ஒரே சொல்லே போல் ஒன்றாய் நிற்பது போல. கூடியவை, இந்த கூடிச்சுல ரெண்டு, உயிரும் சிவமும் கூடிச்சு ஆகிய இரண்டு பொருளும் தாம் நிகழா வேற்றின்ப கூடலை. தாம் நிகழனா தன்முனைப்பு இல்லாமல் தற்போதம் நிகழாமல், வேற்று இன்ப கூடலை வேறு நில்லாத பேரின்ப புணர்ச்சியை நீனா முன்னிலையில சொல்ற, மாணவனே நீ ஏகம் என கொள். இதுதான் ஒன்றாதல் ஆகிய முக்தி நிலை. ஆக ஏகம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏகன் அநேகன்னு வரும் இல்லைங்களா, அப்ப ஏகம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப முக்தி நிலை என்பதில நாம தாழ் தலை ஆகிய இரண்டும் ஒன்று சேர்ந்து தாடலை போல் பிரித்தறியாத வகையில் ஒரே சொல் போல தோன்றும். இதத்தான் நாம முக்தி நிலைன்னு சொல்றோம். இந்த உயிர் சிவத்தோடு சேர்ந்து தாடலை போல் நிற்கும். அப்பொழுது தன்முனைப்பு ஏற்படாது, தற்போதம் நிகழாது, இதை விட பேரின்பம்தான் நிகழும் என்று இந்த குரல்ல சொல்லியிருக்கிறார். இதத்தான் அருணகிரிநாதர் சொல்லுவார், இரவியோடு பிறவியற நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள். அப்ப ரெண்டு பேரும் கலந்து இருக்கிறோம். எப்படி இருந்திருக்கிறோம், ஏகபோகமா இருக்கும். ஏகபோகம்னா, ஏகம்னா ஒண்ணு, போகம்னா ஒன்றாக இருத்தல், ஒன்றாக இருக்கிறோம். எப்படி, இரவியோடு பிறவியற, இறத்தலும் இல்லாம பிறத்தலும் இல்லாம நீயும் நானுமாய். நானும்னா அருணகிரிநாதர் சொல்றார், எனவே நான் தான் உயிர், நீனா சிவபெருமான். அப்ப நீயும் நானுமாய் ஏகபோகமாய். இததான் அத்துவித நிலை. துவிதம் ரெண்டு, அத்துவிதம் இரண்டு அற, இரண்டு இல்லாமல் கலந்த நிலையிலே இருக்க வேண்டும். இதத்தான் பரமசுகம். அந்த பரமசுகத்தை எனக்கு அருள்வாயாக என்று இந்த குரலிலே இவர் சொல்லி இருக்கிறார். இந்த பாடலுடைய விளக்கத்தை மேலும் அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று கூறி, இதுகாரும் கேட்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் விழுந்து வணங்கி, இதனை ஏற்பாடு செய்திருக்கிற பிரேமாம் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். சிவாய திருச்சம். ஐயா, அது இறைவனுடைய திருவர் இல்லைங்க, அடியனுடைய பெயரே இல்லை. நான் பல முறை போட்டு சொல்லிட்டேன். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இந்த முதல்ல இருக்க விளக்கம் முன்னுரை. ஞானம்னா அன்பு, அன்புனா ஞானம்தான். ஞானத்தில் ஞானம், சிவனோடு ஞானம் இரண்டு கலந்து இருக்கிற போலன்றது அந்த இன்ப நிலையும் உயிர் நிலையும் எடுத்து அழகா கொடுத்துட்டீங்க. உயிரும் சிவமும் சேவுது ஒருத்தன் ஒருத்தின்ற மாதிரி இன்புரு போன்றது என்று நமது விளக்கம் அருமையா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எனக்கு ஒரு உதாரணம் தோணுச்சு. பாலில் படுநெய் போலன்னு ஒரு பாட்டு வருது இல்ல, பாலுக்குள்ள நெய் எப்படி கலந்துருக்கோ அந்த மாதிரி ஒரு கருத்து எனக்கு தோணுச்சு. உப்புல நீர் கலந்துருக்கு இல்லையா, அப்படி பிரிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி இரண்டரை கலந்துற மாதிரி அந்த சிவப்பேட்டுன்னு விளக்கம் போடுற மாதிரி இருந்தது அடியனுக்கு.
அடுத்ததாக வந்து 71வது பாடலுக்கு அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது இன்புறுவர் பின்புறுவர் இன்புறுவர் அப்படின்னா இன்புறுவர்னா என்னன்னா பக்குவம் வருவதற்கு முன்னே ஆன்மாவுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கருத்து. இதுல உம் பக்குவம் வருவதற்கு முன்னே ஆன்மாவுக்கு வழிகாட்டி திருவருள் முன்னெடுத்து செல்லு வழியை நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அது திருவருள். அது திருவருளை காட்டுது. அப்பதான் அந்த தான் என்ற நினைப்பு வருது நமக்கு. அந்த தான் என்ற நினைப்பெல்லாம் போய் திருவர் வந்து பின்னே சென்று அந்த பேருமிருத்தி எப்படிலாம் அடையிறதுன்றத ஒரு வழிகாட்டுக்குள்ள இறைவன் திருவருளை வழிகாட்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? அந்த பக்குவம் பெற்று அந்த பேரின்ப பயனை நம்ம அடையிறோம் இல்லையா? அதுக்கு அழகா எடுத்து அந்த இன்புறுவர் துன்பார் அப்படின்ற அந்த பாடல் எடுத்து ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கய்யா. அதாவது பல சொன்னீங்க இல்லையா? அதுக்கு 2 வகையா முன்புகார்னா நமக்கு பிறக்கும் போதே நிறைய துன்பத்தோடு தான் பிறக்கிறோம். இறக்கும் பொழுது அதை விட பெரிய துன்பத்தோடு தான் தருகிறதுன்றது. நம்ம என்னது 2வதாக நமக்கு மூப்பு வருது. அப்ப நம்ம உடல் எல்லாம் சுருக்கம், நடக்க முடியாத தள்ளாட்டம், காது கேட்காது, இது எல்லாமே போயிடுது. ஆனா அப்ப நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா 3வதாக நெஞ்சு வலி, அந்த பல்வலி, மூட்டு வலி எல்லாமே வருகின்றது. எல்லாம் வந்து தொல்லை நம்ம கொடுக்கறது. ஆனா அது அந்த நோய் நுப்பு வந்தாலும் உலகில இந்த பற்றெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி உடம்ப வந்து பேணாது நம்ம இருக்கிறோம்னா உண்மையிலேயே சில கருத்து வந்து உடம்பு ஒரு சாதனம் தான் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் என்ன? உடம்பு எதுக்கு நம்ம பயன்படும்? ஒரு சாதனமா இருக்கு. இந்த சாதனத்தை கொண்டுதான் நம்ம கருவியா உயிரை நடத்திருக்கு நம்ம கருவியா பயன்படுத்திக்கிறோம். அப்போ இந்த உலகப்பற்றெல்லாம் தேடிக்கிட்டே இருக்காம இறைவனோட அந்த பற்று வைக்கணும். அந்த ஞான நெறிக்கு போகணும். அவ்வாறு இருக்கிறது தான் அந்த உடம்பு நமக்கு பயன்படும் சாதனம் தான். நேத்து கூட ஐயா அந்த சாதனத்தை பத்தி தான் விளக்கம் கொடுத்தாரு. அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அப்படியே தொடர்ச்சியா வருது பாருங்க. ஒவ்வொரு கருத்தும் அப்படியே தொடர்ச்சியா வருது. அதுக்கப்புறம் இந்த பின்புகுவார்ன்றதுக்கு அழகா எடுத்து கொடுத்தீங்க. நமக்கு வந்து அது ஒரு உதாரணம் கொடுத்தீங்க பாருங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. கடல்ல என்னமோ சொன்னீங்க. கடல்ல வந்து மிதக்கும் உடம்பே உறவுகளே எல்லாம் கடல்ல மிதக்கும். ஆனா அது ஆனா ஒரு காற்று அடிச்சுன்னா அது எல்லாம் கலைந்து போயிடும் இல்லையா? அந்த விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்கயா. என்னது வெவ்வேறு திசையில சென்று விடும் வர மாதிரி செல்வம் அந்த மனைவி மக்கள்ல நம்ம ஒரு காலத்தை விட்டு நம்ம எல்லாமே போயிடும் அப்படின்ற கருத்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அது எப்படி நம்ம வாழணும் அப்படின்றதுக்கு நீ ஒரு உதாரணம் கொடுத்தீங்க. தாமரை இலையில தண்ணீர் போல இருக்கணும். ஆனா தாமரை பண்ணுது நமக்கு வந்து அது ஆதாயமா இருக்குன்ட்டு அது நினைக்கல. எனக்கு அதுல ஒரு பற்று இல்லை அப்படின்ற மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம அதுதான் நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாமே நம்மளாலதான் நடக்குது, நாம தான் அதை நடத்துறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை, எல்லாம் இறைவன் திருவாரூர் தான் எல்லாம் நடக்குதுன்ற அந்த பக்குவத்தை பத்தி எடுத்து தாமரை பூக்கு ஒரு உதாரணம் கொடுத்தீங்க. அடுத்ததாக 72வது பாடலுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு ஒரு பெண்ணுக்கும் இன்பம் கிடையாது, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்து கொடுத்தீங்க. பெண்ணா இல்லான்னு சொன்னீங்க, ஆள்னா இல்லான். அதுக்கு வந்து ஆண் வந்து இன்பத்தை தரும், பெண் இன்பத்தை அனுபவிப்புகள் அப்படின்ற கருத்து சொன்னீங்க. அதாவது நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோம்னா நம்ம நீங்க சொன்ன கருத்து நேற்று அப்படியே திருக்கோவையாருக்கு போயிடுச்சு எனக்கு. அம்மா அப்படிதான் எடுத்து உதாரணம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க இந்த இதுக்கு தொடர்பு அழகா கொடுத்தீங்க. இறைவன் வந்து நம்ம தலைவனாக நம்ம மேல காதல் கொண்டவனாக நம்ம ஆண் வந்து காதல் கொண்டவனாக இருக்கணும்ன்ற அந்த பாடலுடைய விளக்கம்னா அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ண மணிவாசரோட ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்க. அந்த பேரினில்வை எப்படி அடையணும்ன்றது அந்த பாடல் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்ததாக அந்த நிலை வந்து என்னது? ஆனந்த நிலை நம்ம அடையிறோம், இறைவனோட 2 கலந்துடுறோம். அந்த நெட்டை கூடுதல் பத்தி அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. 73வது பாட்டல்ல வந்து தன்னை அடைந்தா இருக்கு. அதாவது இன்பம் என்ன செய்யறதுன்னா இறைவன் இன்ப வடிவமானதான். அவன் வந்து அந்த இன்பத்தை அவன் அனுபவிக்கல, நாம தான் இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கு அழகா வந்து 2 வகையான ஒரு காரணங்கள் சொல்லுங்க. இறைவனுடைய இன்பம் இருக்கு, அவன் இன்பமே வடிவமா இருக்கிறான். ஆனா அந்த இன்பத்தை அவன் அனுபவிக்கிற, நாம தான் அந்த பேரின்ப நிலையை அடையிறோம். அவனோட நான் பற்று வைக்கணும், அந்த பெருமானுடைய பற்று வைத்து அந்த பேரின்ப நிலையை அடையலாம். அப்படி அழுத்தி நிற்று 2 கலக்கணும் அப்படின்ற அந்த விளக்கம் அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அது திருவாசத்துல பாட்டு தந்தது உன் தன்னே, கொண்டது என் தன்னே. நாம பெருமான்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் நமக்கு பேரின்பத்தை கொடுப்பாரு. ஆனா அவரு அந்த பேரின்ப நிலையை அவர் அடைய மாட்டாரு அப்படின்ற அந்த நிகழ்ச்சி அவர்கிட்ட கிடையாது.
நாம தான் அந்த பெருமை நிலையை அடையிறோன்றது அந்த திருவாசல அந்த பாட்டின் மூலியமா சான்று எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தீங்க. 74வது போட்டு நம்ம எப்படி இறைவனோட இரண்டரை கலந்துக்கிறது அப்படின்ற பாடல். அதுக்கு ஒரு பாடல் விளக்க தாடலினா 2 சொல். அந்த 2 சொல்லியும் ஒரே பொருள் தான், ஒரே இதுதான். அது எப்படி பெருமான் நம்ம இரண்டரை கலக்கணும், அவன் எல்லாமே நம்ம இரண்டரை பெருமானோட கலந்துட்டுன்னா அவன் தான் ஏகன் என்ற அந்த நிலை நமக்கு வரணும் அப்படின்ற அந்த பாடலோட விளக்கம் எடுத்து கொடுத்து சிறப்பா முடிச்சிருக்கீங்கயா. இது நான் எளிமையா தான் சொல்லியிருக்கிறேன். சில கருத்தெல்லாம் அந்த அத்துவ நிலை இரண்டரை நிலையெல்லாம் எடுத்து விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்துருக்கீங்க. இது மேலும் அடுத்த தொகுப்புல சிறப்பான விளக்கம் சொல்றதா இருக்கிறீங்க. என்ன எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் நம்ம பெருமானோட இரண்டரை கலக்கணும். ஆனா நம்ம உலக பற்று ஆன்மா வந்து இந்த பற்றிலேயே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பற்றன்னைக்கு பக்குவம் போறதுக்கு முன் புகுவார் இல்லாம பின் புகுவார். ஞானியர்களோட நம்ம பின் புகுந்து இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் கேட்டு கேட்டு அந்த நிலைக்கு நம்ம பக்குவ நிலைக்கு வந்து ஆன்மாவோட நம்ம இரண்டரை கலக்கணும் அப்படின்ற அந்த ஞானத்தை நம்ம உணரணும். அன்பு வைக்கணும், பெருமானோட அன்பு வைக்கணும். எவ்வளவுலாம் நமக்கு விஷயத்த சொல்லியிருக்காங்க அருளாளர்கள்லாம். அந்த அருளாளர்கள் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் இந்த மாதிரி ஐயா ஆசிரியர் ஐயெல்லாம் நமக்கு வந்து எவ்வளவு விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்து அனுபவிக்கணும். ஒவ்வொன்றையும் அப்படியே கேட்டல் சிந்தித்தல் நெட்டை கொடுத்துன்ற மாதிரி நம்ம கேட்கணும், அதை நினைச்சு வழிபாடு செய்யணும். இப்ப இன்னொரு வழிபாட்டு கூட ஒரு அழகா சொன்னீங்க, பக்தி வழியில வந்து ஞான தோத்துரும், அதாவது அதுக்கப்புறம் சாத்திர நிலை ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ஒரு இடத்துக்கு இட்டுட்டு போகுது, ரெண்டுமே ஞான நிலைக்கு தான் இட்டுட்டு போகுதுன்ற கருத்தையும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நிலைங்கய்யா. இது வந்து படித்துதான் நம்ம உணரணும், அந்த நிலைக்கு நம்ம போகணும்ன்றத இந்த மாதிரி அருளாளர்லாம் வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார்களும் உங்களுடைய கருத்தெல்லாம் நீங்க தெரிவிக்கலாம். நீங்க உணர்ந்துதான் சொல்லுங்க, புரியாதையும் கேளுங்க. அம்மா இப்ப மிகைனா என்னன்னு கேட்டாங்க இல்லையா, அருமையா எடுத்து கொடுத்தாரு ஐயா. மிகைனா என்ன அப்படின்ற அருமையா எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத சந்தேகம்னா நீங்க கேட்கலாம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு அடியாருக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. வான்மிகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தாமரையில் சென்னிமேல் சொல்லி வணங்குகிறேன். சிவாய